ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஃபில்மோரா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக, அதுவும் 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் ரொம்ப ஈஸி. ஸோ நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நடுவில் ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்புறமா உங்களுக்கு சத்தியமாக புரியாது. ஸோ நான் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் கெட் இன் டு பிசியில் போய் filmora for 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்ச் பண்ணி போய் நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வணக்கம் நண்பா, வெல்கம் டு கோல்டன் டெக்ஸ் அண்ட் வீலாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி ஃபில்மோராவில் எப்படி 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போங்க. வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகட்டும். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகுது. நீங்களே பார்க்கலாம், என்னோடய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 32-bit தான். இது நான் தான், வேறு யாருமே, இது நான் தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 லிங்க் தரேன். ஒரு லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கெட் இன் டு பிசி, இன்னொரு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட் பேட், அது நானே கொடுத்த லிங்க். கெட் இன் டு பிசியை நான் ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் அது மூலியமாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒண்டர்ஷேர் ஃபில்மோரா. நான் இப்போ இது திரும்ப டெலீட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ கிளியரால் கொடுத்துருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க இது மூலிமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஒண்டர்ஷேர் ஃபில்மோரா 32-bit செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது. ஒரு நிமிஷம் ஹேங் ஆயிடுச்சு, இருங்க. இப்போ நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சம்திங் ப்ராப்ளம் போல் இருக்குது, பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபில்மோரா நீங்கள் இது எதுவுமே பண்ணாதீங்க. இங்கே ரீட்மீல இன்ஸ்ட்ரக்ஷன் கூட படிக்காதீங்க. ஏன்னா அதை வந்து நீங்கள் இந்த ஃபில்மோரா தவிர மிச்சம் எல்லா ஃபைல்ஸும் இதை ரன் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ரன் பண்ணும்போது என்னங்கன்னா உங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வைரஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஃபில்மோரா கூகுளில் போய் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் தரேன், நீங்கள் அதில் போய் வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்மோரா இதை ரன் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்யூம் பண்ணுறதான்னு கேட்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இதை பார்த்துட்டு நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன். ஸோ அதை நான் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்குது. நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்றத காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் இப்போயும் கைன்வாஸில் தான் எடிட் பண்ணுறேன். காமிச்சிருக்கிறத அப்படியே எடுத்து என்னோடய எடிட்டிங் டிவைஸில் போட்டு எடிட் பண்ண போகிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னொரு பாப்அப் விண்டோ வரும். ஸோ அதில் எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை ஏற்றுக்கணும். ஸோ இது ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் தான், நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நெட்டு கனெக்ட் பண்ணால் இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஐ ஹேவ் ரீட் தி அக்செப்ட் த அக்ரிமெண்ட்
படிச்சுக்கிறவங்க படிச்சுக்கலாம், நான் படிக்கலை. ஸோ அதால் அந்த மீனிங் இல்லை. இதில் நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ண அவ்வளோதான். ஐ அக்ரீடு அண்ட் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ப்ரௌசர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு அப்படியே க்ளோஸ் ஆகிடும். சில பேர்லாம் பழைய பிசி பில்ட் பண்ணியிருப்பீங்க, அப்போ வந்து கேஸ் ஆன் செக்யூரிட்டி போட்டிருந்தீங்கன்னா ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு இப்போ கியூரண்ட்டாக ஒரு இது இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ ஒரு நல்ல ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் ஃபார் கம்ப்யூட்டர் பற்றி போடலான்னு இருக்கேன். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ கேஸ் ஆன் செக்யூரிட்டியை உங்களால் டெலீட்டே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே போய் கேஸ் ஆன் கம்ப்யூட்டிங்னு இருக்கும், நீங்கள் அது மூலயமா போய் டெலீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டெலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த 7 ஃபைல்ஸ் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இதில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, கேன்சல் கூட கொடுக்காதீங்க. உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு இது எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில்மோரா பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு டெஸ்ட் டாக்குமெண்ட் உங்களுக்கு லிங்காக கொடுக்குறேன். அதில் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் இமெயில் அட்ரஸும் ரிஜிஸ்ட்ரேஷன் கோடு இருக்கும். நீங்கள் அதை காப்பி பண்ணி ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும், நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண